வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணவிருக்கின்ற பாடல் படிக்காசு தம்பிரான் என்பவர் எழுதின ஒரு தனிப்பாடல். இந்த தனிப்பாடலில் தவறான கவிதை இயற்றுபவர்கள், கவிதை யாத்தவர்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர் பட்டியலிடுகிறார். அதாவது இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது, இப்போ அப்படியெல்லாம் இல்லையே என்று வருத்தத்துடன் படிக்காசு தம்பிரான் தன்னுடைய வருத்தத்தை இந்த கவிதையிலே அவர் பதிவிடுகிறார். ஒரு காலத்துல கவிதை எழுத வேண்டும் என்றால், நீங்க கவிதை எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை அரங்கேற்றணும். கவிதையை அரங்கேற்றுவதற்கு மிகவும் கடினமான சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளில் உங்களுடைய கவிதை வெற்றி பெற்றால்தான் உங்களை கவிஞன்னு ஒத்துக்குவாங்க. அப்பதான் அந்த கவிதைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அந்த மாதிரி அரங்கிலே உங்களுடைய கவிதைகள் அரங்கேற்றப்படவில்லை என்றால் அதை கவிதைகள் என்று யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அது கவிதையே கிடையாது. அப்போ அந்த மாதிரி கவிதைகள் நீங்கள் இயற்றி அந்த கவிதைகளை அரங்கேற்றும் போது அந்த கவிதைகளே குறைகள் இருந்தால், குறைகள்ல சொற்குற்றம், பொருள் குற்றம், சொல்லுல குறை இருக்கக்கூடாது, அதனுடைய பொருளிலே குறை இருக்கக்கூடாது. அப்படி குறையில்லாத கவிதைகளை நீங்கள் இயற்ற வேண்டும். அப்படி குற்றம் இருந்துச்சுன்னா அது மிகவும் கடினமான தண்டனை வழங்குவார்கள். எப்படிப்பட்ட தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க தப்பா கவிதை இயற்றிட்டீங்கன்னா, இந்த தவறான கவிதை இயற்றி அந்த கவிதையை பிற்காலத்தில் வருபவர்கள் படித்தால் இப்படித்தான் நம்முடைய மூதாதையர்கள் முட்டாளாக இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணி விடுவார்கள். அதனால கவிதை என்பது அது ஒரு வரலாற்று சான்று. நம்முடைய பண்பாடு, நாகரிகம், இதனுடைய சான்று. அந்த காலத்துல என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு சான்று. அதனால அதுல எந்த விதமான குற்றமும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ கவிதை எழுதுறவன் எப்படி இருக்கான் என்று மனம் நொந்து போய் தவறான கவிதை இயற்றுபவர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றார்கள். ஆனா ஒரு காலத்துல இப்படியெல்லாம் இருந்துச்சே, அது இப்ப இல்லாம போயிடுச்சே என்று வருத்தத்தில், வேதனையில் படிக்காசு தம்பிரான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். நாம் இப்பொழுது இந்த பாடலை பார்க்கலாம். குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் இங்கு இல்லை. குட்டுதல் இது சாதாரண சின்ன தண்டனை. நீங்க தப்பா கவிதை பாடிட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்க தலையில ஓங்கி ஒரு குட்டு வைப்பாங்க. நீங்க ஒரு அரங்குல வந்திருக்கீங்க, மிகப்பெரிய பண்டிதர்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த பாண்டித்யம் மிக்க பண்டிதர்கள் முன்பாக நீங்கள் ஒரு கவிதையை இயற்றும் பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்து இது சரியா இருக்குன்னு சொல்லணும். அப்படி சரியா இல்லைன்னா அந்த அரங்கில் அவ்வளவு பேர் முன்னிலையிலும் உங்களுடைய தலையிலே குட்டுவார்கள். அப்ப அந்த தலை குட்டுல ஏற்படுகின்ற வலியை விட அவ்வளவு பேருக்கு முன்னாடி நீங்க குட்டு வாங்கினீங்கன்னா ஏற்படுகின்ற அவமானம் இருக்குல்ல, அப்படி இருக்கும். குட்டிடுவான். கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ புலவன் என்று சொல்லி வருகிறாய். அப்ப நீ நன்றாக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிற்சி எடுத்து குறையில்லாத கவிதைகளை எழுதுகின்ற ஆற்றல் உள்ளவனாக நீங்க வந்தீங்கன்னா அரசன் உங்களுக்கு பெரும் பொருளை பரிசாகலாம் வழங்குவோம். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. குமணவள்ளல் தன்னிடம் வந்த கவிஞன்ட்ட, நீ போய் இப்ப வந்திருக்கிய நான் காட்டுல இருக்கும் போது இந்த என் தலையை எடுத்துட்டு போய் என் தம்பிகிட்ட கொடு, உனக்கு பொருள் தருவான். அப்போ அந்த கவிஞர்களை அந்த அரசர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறான். அப்போ இந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய கவிதைகளை நீங்கள் இயற்றணும். அப்படியே இதை எடுத்துட்டு போ, வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. அப்படி வாரி வாரி கொடுப்பார்கள் நல்ல கவிஞர்களுக்கு. அப்போ அந்த கவிஞர்களுக்கு உரிய தகுதி உங்களுக்கு இருக்கணும். அப்படி தகுதி இல்லைன்னா இந்த மாதிரி தான் தண்டனை கொடுப்பான். குட்டுதற்கோ பிள்ளை பாண்டியன் இங்கு இல்லை. பிள்ளை பாண்டியன் என்கின்ற கவிஞர் என்பவன், நீங்க தப்பா கவிதை எழுதிட்டீங்கன்னா அந்த அரங்கிலேயே உங்களை குட்டுவார், தலையிலே குட்டு வைப்பார். அவர் இங்க இல்லை, இப்ப இல்லை. குறும்பி அளவு. குறும்பி அப்படின்னா காலின் உள்பக்கம், உள்பக்கத்துல அந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஏதாவது ஈ உள்ள போயிடுச்சுனாக்க அந்த இடத்துல அந்த மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த குறும்பி. அந்த குறும்பி இருக்கிற அந்த இடம் வரைக்கும் அப்படியே தோண்டி காதை அறுத்துருவான்.
காதை அறுத்துவான். குறும்பி அளவா காதை குடைந்து தோண்டி, அந்த குறும்பி எங்க இருக்கிறதோ அந்த அளவு வரையிலும் உங்களுடைய காதை கொடைஞ்சி தோண்டி எட்டின மட்டும் எந்த அளவுக்கு அந்த காது இருக்கோ அது வரைக்கும் அறுப்பதற்கோ வில்லி இல்லை. வில்லி என்றால் வில்லிபுத்தூரார். பாரதத்தை இயற்றிய வில்லிபுத்தூரார், தமிழிலே பாரதத்தை எழுதியவர். அந்த வில்லிபுத்தூரார் இங்க இருந்திருந்தா தப்பா பாடிட்ட அப்படின்னா உங்களுடைய காதுல அந்த குறும்பி இருக்கோ எங்க இருக்கிறதோ அது வரையிலும் தோண்டி உங்க காதை எட்டுன வரைக்கும் தோண்டி அறுத்துவான். அவர் இல்லை. இன்னொருத்தன் ஒட்டக்கூத்தன். அவர் தண்டனை மிகவும் பெரியது. 2 ஒன்றாய் முடிந்து, 2 தலைகளை ஒன்றாக முடிந்து. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இன்னொரு கவிஞனும் தப்பா பாட்டு எழுதிட்டான். அந்த தவறாக பாட்டு இயற்றுகின்ற, பாட்டை யாக்கின்ற அந்த தவறான புலவர்களின் 2 தலைகளை ஒன்றாக முடிந்து தலை 2 ஒன்றாய், தலையை 2 தலைகளை ஒன்றாக முடிந்து அதை ஒரு தலையாக பார்த்தா ஒண்ணுதான், 2 தலையும் சேர்த்து கட்டிடுவான். 2 ஒன்றாய் முடிந்து தலை இறங்க போட்டு, 2 தலையை ஒன்னா கட்டி இப்படி தொங்க விட்டுருவான். இப்படி தலை கவிழ்ந்து நீங்க இருக்கணும். அப்படி வச்சுட்டு வெட்டிடுவான் தலைய. என்னுடைய தமிழை அவமதிக்கிற மாதிரி தவறான பாடல்களை பாடுகிறாய், நீ எல்லாம் ஒரு கவிஞன்னு ஏன்டா வர்ற அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவனை உயிரோட விட்டா இவன் வேற எங்கேயோ போய் கவிதை பாடிக்கிட்டு உட்காந்துருப்பான். கவிதை பாடி படிக்காத மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பான். இவன் உயிரோட விட 2 தலையை ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் வெட்டிடுவான். முடிந்து தலை இறங்க போட்டு வெட்டுதற்கோ கவி ஒட்டக்கூத்தன் இல்லை. அங்க ஒட்டக்கூத்தர் இல்லை, அவர் தான் அப்படி பண்ணியிருப்பான் என்று இந்த 3 பேரை குறிப்பிடுகிறார். இவன் என்ன செய்வான்? பிள்ளை பாண்டியன் குட்டுவான், சாதாரண தன்மை. ஆனா வில்லிபுத்தூரார்வார் உங்களுடைய காதை குறும்பி அளவுக்கு எற்ற வரைக்கும் தோண்டி அறுத்துருவார். கவி ஒட்டக்கூத்தன் 2 தலைகளை ஒன்றாக முடிந்து ஒரே வெட்டா வெட்டிடும். இவங்கெல்லாம் இப்ப இல்லை. இவங்கெல்லாம் இப்ப இல்லாததுனால எவனோ கவிதை எழுதுறான். கவிதை எழுதிட்டு தன்னை பெரிய கவிஞன்கிறான், கவி அரசங்கிறான், கவி சக்கரவர்த்திங்கிறான், கவி பேரரசுங்கிறான், எல்லாம் என்னென்னமோ பேசிக்கிறான். அவனா பேர் வச்சுக்கிறான், அவனா சொல்லிக்கிறான் எல்லாம். அல்லது சரி, இந்த பேர் சொல்றவனெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு யாரு பேர் வச்சா அப்படின்னா, அந்த பெயர் வைப்பதற்கு ஒருவனை நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா இந்த பேர் யாரு வழங்கினா? ஓ, இவர் வழங்கினா. ஏன்னா இவனை விட பல மடங்கு ஆற்றல் உடைய அந்த துறையிலே பலமான ஒருத்தன் தானே உங்களுக்கு பட்டம் கொடுக்கணும். அவன் கொடுத்தா தானே. இப்ப நம்ம படிக்கிறோம், படிச்சா நமக்கு பட்டம் கொடுப்பது யாரு? ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய வேந்தர், பல்வேறு விதமான டாக்டர் பட்டம் படிச்சிருப்பாங்க, நிறைய படிச்ச மேதைகள் இருக்கக்கூடிய அவங்க தான் ஒருத்தனை சோதிச்சு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அப்போ பட்டம் கொடுக்கறதுக்கு அவனை விட அதிகமா படிச்சவங்க இருக்கணும். அப்போ பட்டம் இப்ப நீங்க இந்த மாதிரி பொது வாழ்வில் பட்டம் பெற்றிருக்கின்றவன் எல்லாம் பார்த்து இந்த பட்டம்லாம் யாரா கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா கொடுத்தவனுக்கும் இவனுக்கும் அந்த துறைக்கும் சம்பந்தமே இல்லை. எவனோ கொடுப்பான். அது இவனே கொடுத்துக்குவான். இவனே சில ஆட்களை வைத்து இனிமே என்னை இப்படி சொல்லு அப்படின்னா சொல்லிடுவாங்க. அப்படிதான் பட்டம் வாங்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் பார்த்து இவன் நொந்து சொல்றான், இவன்லாம் இல்லை, இப்ப எல்லாம் விளையாட்டாய் விளையாடுறான். நிறைய கவிஞர்கள்லாம் போறது உண்டு. அப்படி பார்த்தா அந்த கவிஞர்கள் அப்படிங்கிறத பார்த்தா அந்த கவிஞர்கள் உட்காந்துருவான். சிலர் தான் கவிஞன் என்பதை காட்டுவதற்காக வேஷ்டி சட்டை மாத்திரம் போட்டு வந்திருப்பான். நீ வேஷ்டி சட்டை போட்ட கவிஞனா பேண்ட் ஷர்ட் போட்ட கவிஞனாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன கவிதை சொல்லுகிறாய் என்பதுதான் முக்கியம். அந்த சொல்லினுடைய ஆழம் என்ன, அந்த சொல்லை நீ புரிந்து சொல்கிறாயா? விளையாட்டாய் கவிதை தன்னை விரைந்து பாடி. அதாவது சிலர் கவிதை எழுதும் போது நாளாகும், உடனே எல்லாம் பாட முடியாது. பாடுவாங்க, ஆனா ஒரு வார்த்தை இந்த இடத்துல சரியா வராது. அப்ப அதை அப்படியே போட்டுருவான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவான், அப்படி ஒரு சரியான வார்த்தை வரும், அப்பதான் அந்த கவிதையை முடிப்பான். ஏதோ இன்னைக்கு எழுதணும். சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவியரங்கம் அப்படின்னா கவியரங்கம் வச்சிருவாங்க, அங்கதான் தலைப்பு கொடுப்பாங்க.
உடனே இவர் என்ன செய்வான்னா எழுதுவான், அவன் ஒன்று பாடுவான், உடனே அவனுடைய பாட்டை இப்படி குறை சொல்லி இவன் 2 வார்த்தையை சேர்த்து பாடுவான். இவன் என்னடா பாடுறான்னா உரைநடையை ஒடித்து ஒடித்து போட்டுரும். உரைநடையாக அப்படி இருக்கிறத அப்படி உடைச்சி சின்ன சின்னதா ஆக்கி இது கவிதை அப்படின்னு சொல்றான். விளையாட்டாய் கவிதை தனை விரைந்து பாடி தெட்டுவதற்கு, தெட்டு அப்படின்னு சொன்னா எத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எத்தன்னா ஃப்ராடுன்னு அர்த்தம். எத்தன் ஏமாற்றுபவன், வஞ்சனை புரிபவன், அதுதான் எத்துன்னு. எத்து என்றால் வஞ்சனை, ஏமாற்று, எத்து என்று பொருள். அப்போ தெட்டுதற்கோ விரைந்து பாடி ஏமாத்துறவன், ஏமாத்துற அறிவில்லாத துரைன்ட்டான். ஏன் துரைன்னா அது ஆங்கிலத்தில் துரைமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் தமிழே படிக்கல, தமிழே படிக்காத விளையாட்டாக கவிதை இதனை விரைந்து பாடி ஏமாற்றுகின்றவர்கள், அறிவில்லாத துரைகள் இங்கே நிறைய பேர் இருக்கான். துரைகள் உண்டு. இவன்னா தேசம் எங்கும் இந்த நாடு முழுவதும் அலைந்து தன்னை புலவர் என தெரியலாமே. நாடு முழுவதும் போய் தன்னை பெரிய புலவர்ங்கிறான், தன்னை பெரிய கவிஞருங்கிறான், கவி பேரரசுங்கிறான் இல்லையா? எல்லாம் அவனா ஏதாவது பேர் வச்சுக்குவான். இப்படி எல்லாம் பெயர் வைத்து கொண்டு அலைகின்றார்களே, கவி சக்கரவர்த்தி அப்படிமா எல்லாம் வச்சுக்குவான். இவனா ஒரு அடைமொழி கொடுத்துக்குவான். அடைமொழி இல்லாத ஒரு கவிஞன் இப்போ எவனுமே கிடையாது. அப்படி இருக்கான் என்று கவிதை சரியாக எழுதப்பட வேண்டும். குற்றமுடைய கவிதைகளை எழுதினால் எப்படியெல்லாம் ஒரு காலத்தில் தண்டனை இருந்திருக்கிறது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கூட உங்களுக்கு வேண்டாம். ஆனா ஒரு தவறான கவிதை எழுதி இந்த தவறான கவிதை மற்றவர்களுக்கு போனால் அப்போ அந்த கவிதை தான், கவிதை உலகம் அழிபட்டு போய்விடும். இப்போ நிறைய பேர் இலக்கணத்தை மீறுதல் அப்படிங்கிறான். இலக்கணம் என்ற ஒரு வரையறைக்குள் என்னால் கவிதை எழுத முடியாது, நான் இலக்கணத்தை மீறுவேன் அப்படின்னா. டேய், உனக்கு இலக்கணமே தெரியாதுடா. இலக்கணமே உனக்கு தெரியாது, நீ எந்த இலக்கணமும் படிச்சதே இல்லை, அப்புறம் உனக்கு தெரியாத ஒன்று, படிக்காத ஒன்று நீ ஏன் எப்படி மீறுவ? ஆனால் மீறுவான். இப்பொழுது இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாரையும் வச்சு எங்கேயாவது அவன்கிட்ட போய் ஒரு தொல்காப்பியம் அல்லது நன்னூலில் ஒரு இலக்கணத்தை சொல்லி அவனுக்கு கேட்டு பாருங்க, கவிதைகள் அவனுக்கு தெரியாது. இலக்கணத்தை மீறலாம். எப்பொழுது மீறலாம் என்றால் அந்த இலக்கணம் உங்களுக்கு முழுவதுமாக தெரிந்திருந்து, ஆனால் நான் எழுதுகின்ற கவிதையில் இந்த இலக்கணம் எனக்கு இடிக்குது, அதனால நான் இந்த இலக்கணத்தை மீறுகிறேன்னு நீங்க சொல்லணும். அப்ப நீங்க இலக்கணத்தை மீறலாம். இதை ஜெயகாந்தன் சொல்லுவார். ஜெயகாந்தன் இலக்கணத்தை மீறுதல் என்று சொல்லுவார். இலக்கணத்தை மீறலாம். எப்பொழுது நீ முழுவதுமாக அந்த இலக்கணத்தை கற்றறிந்து அந்த இலக்கணம் உன்னுடைய சிந்தனைகளை நீ கவிதைகளாக எழுதும் போது அது அந்த இலக்கணம் கட்டுக்குள்ள என்னால எடுத்த முடியல, அதனால் அந்த இலக்கணத்தை மீறி என்னுடைய சிறந்த கவிதைகளை நான் சொல்லுகிறேன்னு சொல்லணும். எதுவும் உனக்கு இலக்கணமே தெரியாமல் அதை மீறி கொண்டிருக்கிறேன், நான் இலக்கணத்தை மீறி நான் கவிதை எழுதுகிறேன் என்று பெரிய இவனுக்கு இலக்கணம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஆனால் இலக்கணத்தையெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் மீறுகின்ற மிகப்பெரிய கவிஞன் போல் பம்மாத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்கெல்லாம் இப்படி தங்களை துரைன்னு வச்சுக்கிட்டு இந்த தேசம் எங்கும் புலவர் என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த பாடலை படிக்காசு தம்பிரான் முடிக்கிறார். நன்றி, வணக்கம்.